யாக்கோபு 4:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சரிங்களா? நம்ம உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்யணும்னா ஒரே வழி தாழ்மைப்படுவதுதான். ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தாவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேதம் முழுவதும் பரிசுத்தவான்கள் தங்களை தாழ்த்தி இருக்கிறார். தாழ்த்தினதுனால கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். நாம் எம்மாத்திரம் என்று சொன்னவர்கள் யார் யார் என்று சொல்லி ஒரு 4 பேரை குறித்து நாம் பார்க்கலாம். யோபு சொல்லுகிறார். முதலாவதாக யோபு என்ன சொல்கிறார்? என் பலன் எம்மாத்திரம், என் பலன் எம்மாத்திரம். யோபு 6:11 நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். தன் வாழ்க்கையில் வந்த கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதித்த ஒரு மனிதன் உண்டா என்று சொன்னால் அவன் யோபு தான். அல்லேலூயா. ஒரே மனிதன் யோபு ஒருவன் தான். அதுக்கு வந்த பாடு கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை துதித்திருக்கிறான் என்று சொல்லினான். அவன் என்ன சொல்லுகிறான்? என் பலன் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆரம்ப நாட்களிலே இருந்து அவனை பார்க்கிறோம். அவன் நல்ல பலமுள்ளவன் தான். அல்லேலூயா. நல்ல பலமுள்ளவன். அவனுக்கு பணத்துக்கு குறைவு இல்லை. பணத்தில் பலமாக இருக்கிறான். சொத்து சுகங்கள், அவனுடைய செல்வங்கள், அவனுடைய ஆடுமாடுகள், அவனுடைய ஜீவன்கள் எல்லாமே என்ன செய்வது ஏராளமாக அவனுக்கு நல்ல பலமுள்ளமாக இருக்கிறான். நல்ல பலன் உள்ளவனாக இருக்கிறான். அவன் சொல்லும்போது யோபு 29:1 முதல் 6 வரைக்கும் வாசித்தால் அவன் பலனாய் இருந்ததை குறித்து நாம் அதிகமாக அதிலே வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தில் என் மகிமை என்னில் செழித்து ஓங்கி இருந்தது, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்லுகிறார். ஆகவே யோபு நல்ல பலமுள்ளவனாய் வாழ்ந்திருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் கஷ்டப்பட்ட நேரங்களில் கூட அவன் நல்ல பலனாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனாலும் தேவ சமூகத்திலே அவன் வரும் பொழுது என்ன சொல்லுகிறான்? தன்னை தாழ்த்துகிறான். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறவனாக இருக்கிறான். நாமும் கூட நல்ல பலனாக சுகமாக ஆரோக்கியமாக எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருந்தாலும் கூட நாம் யோபுவை போல என் பலன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். என் பலன் நீர்தான் என்று சொல். அதுபோல நாமும் எப்போதும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அன்றாக என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே என் பலன் எம்மாத்திரம் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ஒரு நேரம் 2 நேரம் டிசென்ட்ரி ஆகிடுச்சுன்னா பலன் என்ன செய்யாது? இருக்காது. பலன் இல்லாமல் போய் அதனால உங்கள் பலனை ஆண்டவர் தான் காத்து தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுக்கு பலனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பலத்தில் தான் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதினாலே அவருடைய பலத்தில் தான் நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் சுய பலத்தில் நீங்கள் வாழக்கூடாது. அல்லேலூயா. நாம் நமக்கு பலன் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது அந்த எண்ணங்கள் பாவத்தை செய்யும்படி நம்மை தூண்டுகிறதாய் அது பெருமை கொள்ள வைக்கிறது. இந்த பலன் இருக்கிறது, நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை நமக்குள்ளே வரும். அதில் பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. பெருமை ஒரு காலம் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருமை இருக்கக்கூடாது. தாழ்மை தான் இருக்க வேண்டும்.
அதை நம்ம வாசிக்கிறோம். 1 Corinthians 1:27 பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்கள் என்று சொல்லி நம்ம எப்போதும் நம்மை உணரும் போதுதான் ஆண்டவர் தான் சொல்றார், நீ பலவீனமானவன், அதனாலதான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. என்ன பலவீனமா இருக்கிறோம்? பாவத்தை செய்ய பலவீனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தை செய்வதிலே பலவீனம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் குடிக்கிறது, சிகரெட்டு, பற்ற வைக்கிறது, பொடி போடுறது, பத்திரவாக்கு போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களில கல்யாணத்தில் கூட பத்திரவாக்கு கொடுக்கக்கூடாது. பத்திரவாக்கு கொடுக்கக்கூடாது. மற்றவர்களையும் நான் பாவத்துக்குள் நடத்தக்கூடாது. சில பாக்கெல்லாம் போடும்போது நல்லா என்ன செய்வாங்க, சித்து அப்படியே சொல்லி அப்படியே எடுத்து போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வாங்கம்மா, தூணு குப்பி. இப்போ அதை எதுக்கு போடணும்? தூணு குப்பி இல்லை, ஒழுங்கா பரவாயில்ல. அதனால உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது, வெளியே போகிறது தீட்டு. சிகரெட்டு புகை வெளியே போகுது. குடிக்கிறதுனால என்ன செய்யுது, அவனுடைய பலன் எல்லாம் வெளியே போயிடுது. அதனால இந்த பாவங்களை நாம் செய்யாது இருப்பதற்கு நாம் பலவீனமானதான என்னை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பலவீனமான என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்களா? அப்போ பலவீனமானவர்கள் என்பதை நீங்கள் எப்போதும் மறந்து விட. அல்லேலூயா. அதிலும் வேதத்தில் சொல்லப்பட்டது பெண்கள் பலவீனமானவர்கள் என்று வேதத்தில் சொல்லி, அதனால புருஷன்மார் விவேகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எனவே குடும்பத்தில் நாம் பலவீனமாக இருக்கிறவர்களை நாம் என்ன செய்யணும், அடிக்கடி நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா இருக்கிறவர்கள் பலவீனமானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இயேசுவும் பலவீனமானவர்களை அவர் என்ன செய்தார், அதிகமாக நேசித்தார், அவர்களை தேடி கண்டுபிடித்தார். அல்லேலூயா. ஆமாம். ஆலயத்தில் ஒருவன் வந்திருக்கிறான், அவனுடைய கையை எப்படி இருக்கு, சோம்பி போய் அவன் உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஆண்டவர் நல்லா கவனித்து பார்க்குற கூட்டத்துக்குள்ள அந்த ஒருவன் கை எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஒரு கை நீட்டி விட்டு நல்லா இருக்கு, ஒரு கை எப்படி சோம்பி போய் அவன் கூப்பிட்டு சோப்பிட்டான். அல்லேலூயா. பலவீனமானவரை என்னமா செய்தாரு? இன்றைக்கும் நீங்கள் பலவீனமாக யாராவது இருந்தால் உங்களை அழைத்து சோம் கொடுப்பார். அல்லேலூயா. சோம் கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் நல்லா கர்த்தரை துதிக்கணும். அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவரே பலவீனமானவள் என்னை பலப்படுத்தவும் என்று சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதில் நீங்கள் பலனோடு துதிக்கணும். எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலனையும் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பலமா இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த 18 வருஷம் புனியாரில் அம்மா கூட ஆண்டவர்கிட்ட வரல. அம்மாவும் கொடுத்துல ஒரு அம்மாவா என்ன செய்யுது, அதோட ஆளா உட்காந்துருக்கு. இயேசுவை கூப்பிட்டு சோப்பிடு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டோடைய கண்கள் எப்படி போதுவாங்க, பலவீனமானவங்க யாரு இருக்கா கேட்க. அல்லேலூயா. 38 வருஷமா ஒருத்தன் பெருசா குளத்துல இருக்கான். அவர் எங்க இருக்காரு, எருசலேம்ல இருக்காரு, இருந்து போகிற. அல்லேலூயா. போய் அதை கண்டுபிடிச்சு அவனை சோம் கொடுக்கிற ஆண்டவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பலவீனமானவர்கள் என்று சொல்லிதான் தெரிந்திருக்கிறார். அதனால நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, அப்பிதங்கள் செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, மூர்க்கப்படக்கூடாது, எச்சல் படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. நீங்கள் பலவீனமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்போதும் உணர்ந்து ஒரே பலவீனமான என்னை தெரிந்து கொண்டீரையான்னு சொல்லி நன்றி சொல்லு. அல்லேலூயா.
ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை ஆண்டவர் எப்படிலாம் நடத்தி வந்தார் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் நன்றி சொல்லதான் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நன்றி சொல்ல, போற்ற, புகழ, ஆண்டவரை மைமைப்படுத்த தான் வந்திருக்கீங்க. சோதரன் உங்கள் உள்ளத்தில் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெள்ளை சாலை கட்டி வருவோம்னா வெள்ளை சாலை வெள்ளை சட்டையெல்லாம் நம்ம போடுறோம். இந்த வெளியில் உள்ள வெள்ளையே ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. உள்ளே வெள்ளை இருக்கணும். என்ன இருக்கணும்? வெள்ளை உள்ள இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே மோசே என் பலனை மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தின போதே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வேதத்தில் 5 ஆகமங்களை மோசையா யோபு தாழ்த்தின போது அவரை இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தார். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தார். கடைசியில கூட சொல்றான், நான் சாம்பலிலிருந்தே உம்மை கூப்பிடுகிறேன். எங்க இருந்து? சாம்பலிலிருந்து. அதான் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவதிலே கவனமாக இருக்கிறார், கர்த்தாக இருக்கிறார். நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது மோசேயை பார்க்கிறோம். மோசே யாத்ரா 3:11 மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். 2வதாக யாத்ரா 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். மோசே எகிப்திலே 40 வருஷம் இருந்தார். அப்புறம் எங்க இருந்தாரு? 40 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருந்தார். அவர் எகிப்திலே நல்ல பலனோடு கூட அவர் வாழ்ந்தார். ராஜா அரண்மனையிலே அவருடைய வாழ்க்கை இருந்தது. ராஜாவுக்கு அடுத்து ராஜாவாக வரவேண்டிய இவர் தான். ராஜாவுக்கு அடுத்து இந்த பார்வனுங்கிறது ஒரு பட்டம். பார்வனுக்கு அடுத்து யார் வரணும்? மோசே தான் அடுத்த பார்வன். சரிங்களா? பார்வன்னா தேவனுக்கு சமமானவர் என்று அர்த்தம். அப்படி பார்வன் தனியே உயர்த்தி நான் தான் பார்வோம். ஆண்டவர் என்ன செய்தார்? பார்வனை அடிச்சு உடைச்சி நொறுக்கி கடைசியா பார்வன் என்ன சொல்றாரு? எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பார்வன் பார்க்க சொல்லக்கூடியவர். ஆகவே தாழ்மை, மோசேயின் இடத்துல தாழ்மை இருந்தது. மோசே 40 வருஷமாக எகிப்திலே பல கலைகளை கற்றிருந்தார். நல்ல பேசும் திறமை அவருக்கு இருந்தது. அவருக்கு நல்ல வல்லமைகள் இருந்தது. அவருக்கு எல்லா அறிவு, திறமை, ஞானம், யுத்தத்தை எப்படி செய்வது, எல்லாத்த ஆட்சி செய்யக்கூடிய எல்லா ஞானமும் அவருக்கு இருந்தது என்பதை ஆண்டவர் அறிந்துதான் மோசேயை அழைத்தார். அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை கொண்டு எல்லாரையும் செய்ய முடியும் என்பதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. வேலை இல்லாமல் சும்மா இருந்தவர்களை கூட பார்த்து 12ஆம் மணி வேலையிலும் என்ன சொல்றாங்க? நீங்கள் போய் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு திறமைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு அறிவு கொடுத்து ஞானம் கொடுத்திருக்கிறார். புத்தியை கொடுத்திருக்கிறார். எல்லா திறமைகளை கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நம்பிதான் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை அனுப்பினால் இவன் அதை செய்து முடிப்பான் என்பதை அறிந்துதான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனா மோசே என்ன சொல்றாங்க? நான் போறேன் அப்படின்னு இருந்தாரா? பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே நான் போறேன்னு சொல்லு. ஆமா,
கிதியோனை அழைக்கும் போது சொல்றாரு, என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், சின்ன குடும்பம், ஒரு கோத்திரமும் சின்ன ஒரு கோத்திரம், எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தை குழந்தை தாழ்த்திடுவேன். அலையிலோயா, ரொம்ப தாழ்த்திடுவேன். இப்போ தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அலையிலோயா, பெரிய ரட்சிப்பை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரை கொண்டு கொடுத்தார். ஆகவே மோசே திக்குவாயின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? திக்குவாய் ஆண்டவரே, மந்தபுத்தி ஐயா என்று சொல்லுகிறார். மோசே ஆடு வைத்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் 40 வயசு 80 வயது 80வது வயது முடிவில் ஆண்டவர் மோசேக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். முச்செடியிலே, அலையிலோயா, முச்செடியின் நடுவிலே இருந்து ஆண்டவர் பேசினார். பேசி அவரை அழைத்தார். அவன் சொன்னார், நான் திக்குவாயன் மந்தனாவு, அவங்களை அழைத்து வரக்கூடிய இல்லை ஆண்டவரே என்று நான் எம்மாத்திரம் என்று சொன்னேன். அலையிலோயா, போதும், நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். அலையிலோயா, தாழ்த்துகிறவர்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அலையிலோயா. வில்லியம் கேரி என்று சொல்லி நம்முடைய நாட்டிலே இந்தியாவில் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்து 10-20 வருடங்கள் ஆனபோது இன்னொரு மிஷனரி வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அவர் பேரு அலெக்ஸ் டல் என்று சொல்லக்கூடியவர். அவர் இந்த வில்லியம் கேரியோடு கூட இருந்தார். சில நாட்கள் இருந்து ஊழியம் செய்தார். அப்போ வில்லியம் கேரியுடைய ஊழியத்தை அவர் பார்த்தபோது அவரை புகழ்ந்தார். வில்லியம் கேரியை புகழ்ந்து பேசுவார். எப்போதும் உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் அப்படி சேர்க்க அந்த ஊழியம் செய்து இந்த ஊழியம் இருக்கிறீங்க, ஒரு ஊழியர்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே புகழ்வார். சில நாட்கள் பார்த்தார் வில்லியம் கேரி. அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்னார், அலெக்ஸ் டல், வா, நீ இந்தியாவுக்கு ஏன் வந்தாய்? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றது தானே வந்தாய்? அவரை குறித்து பிரசங்கம் பண்ணு, அவரை குறித்து பெருமையாய் பேசு, அவரை புகழ்ந்து பேசு, என்னை புகழாத, என்னை பெருமையாய் பேசாத. இனிமேல் நீ என்னை குறித்து நீ பேசவே கூடாது, நான் செத்தாலும் பேசக்கூடாது. ஐயா, வில்லியம் கேரி என்ன சொன்னார்மா? செத்தாலும் என்னை பற்றி பேசாத, இயேசுவை பற்றி பேச. ஏன்னா பெருமையை அவர் எடுத்துக்கொள்ள விரும்பல. இல்லையா, எடுத்துக்கொள்ள விரும்பல. எப்போதும் மனிதர்கள் நம்மை உயர்த்தி பேசினாலும் என்ன செய்யணும்? உடனே என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்வீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு ஒரு சத்தமா சொல்லிடணும். இல்லைன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு அதான் அவங்க வாய் அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பெருமையில ஆண்டவர் உங்களுக்கு வந்த பெருமை எங்க போயிடுச்சு? ஆண்டவர். அதனால மனிதன் உங்களை குறித்து புகழ்ந்து பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். அது நமக்கு சாபமாய் மாறிவிடும். மனிதன் ஒரு காலம் நம்மை உயர்த்தி பேச விடக்கூடாது. அல்லேலூயா. மனிதனுடைய நாக்கு விஷம் நிறைந்த நாக்கு. அதனாலே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டியது. அல்லேலூயா. அவனுடைய உயர்ந்த வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு பழமொழி உண்டு, உங்களை குறித்து பெருமையாக யாரும் பேசினால் சாவுமணி அடிக்கிறான் என்பது அர்த்தம். அல்லேலூயா. சாவுமணி அடிக்க ஆரம்பிச்சாங்க, பெருமையாக பதிலாக அவன் ஏரோது ராஜா என்ன பண்ணா? அப்போஸ்தலர் 12:1 ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். ஏன் தொடங்கினான்? அக்காலத்திலே என்று சொல்லப்படும். அந்த காலத்தில் என்ன நடந்தது? அவனுடைய ஊழியர் எருசலேமில் நடந்தது. எருசலேமில் தான் நடந்துகிட்டு இருக்கு. எருசலேம், அப்புறம் பரிசுத்த ஆவியில் வரும்போது எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும்
இப்போ எருசலேமில் இவங்க இருந்து சீசர்லாம் அங்கே இருந்து ஊழியர் செய்து என்ன செய்தாங்க. அப்புறம் யூரியாவுக்கு போனாங்க. யூரியாவில் முடிச்சுட்டு சமாரியாவுக்கு போயிட்டாங்க. பிலிப்பை கொண்டு சமாரியாவில் பெரிய எடுப்பதில் ஆர்டர் கொடுத்தா முடிஞ்சு இப்போ வெளியே வந்துட்டாங்க. அப்போ சில 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொர்நேலியு புறஜாதியா இப்போதான் வெளியே வந்துருக்காங்க. யூதர்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு இப்போ தான் புறஜாதிகிட்ட வர்றாங்க, வெளியே வந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டால் யாரு? ஏரோது ராஜா. ஏரோது ராஜா கேள்விப்பட்ட போது எழுப்பினான். என்னமா செய்தான்? எழுப்பி சபையிலே சிலரை துன்பப்படுத்த உணங்கினான். வெளியே வந்ததுனா நீங்களும் வெளியே போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். என்னமா வரும்? பிரச்சனைகள் வரும். சாத்தான் எழுப்புவோம். நீங்கள் எழுப்பும் போது அவனும் எழுப்பிடுவோம். இவ்வளவு நாள் எருசலேமிலே கிடந்தாங்க. அவன் என்ன செய்யற? இவங்களும் இருந்தாங்க, சாத்தான் அங்கே தான் இருந்தான். அவனும் எழுப்பல, இவங்களும் எழுப்பல. அல்லேலூயா. அவன் அந்த இருக்க. இப்ப வெளியே வந்த உடனே பாருங்க, ஏரோது ராஜா என்ன செய்தான்? சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். இப்போ நீங்க வெளியே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட அவன் சோர்ந்து போகக்கூடாது. அப்போ சொல் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அவன் துன்பப்படுத்த தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். 5ஆம் அதிகார வசனத்தில் வாசிங்கன்னா சபையார் என்ன செய்தார்கள்? ஊக்கத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஊக்கத்தோடு ஜெபம் நடக்குது. முன்ன விட இப்ப எப்படி ஜெபம் நடக்குது? கூடுதலான ஜெபம், கூடுதலான உபவாசம், கூடுதலான ஆராதனை, கூடுதலான கூடுகை, கூடி கூடி ஜெபிக்கிறார்கள். அது 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்கன்னா ஏரோது ராஜா என்ன செய்தார்? தேவதூதன் வந்து சத்துரு ஒரு அடி அதோட புழு கொடுத்து செத்து போயிட்டான். அதேதான் அந்த வாழ்க்கை என்ன செய்வது? ஏரோது ராஜாவின் வாழ்க்கை முடிந்து விட்டது. அல்லேலூயா. பெருமை ஏரோது ராஜாவுக்கு பெருமை. பெருமையான ஆண்டவர் அடைக்கி ஒடுக்கி ஒன்றும் இல்லாம புழு வைக்க வச்சுட்டாங்க. எப்படி ராஜாவுடைய சரீரமாக எப்படி அழகா பவுடர் போட்டு எல்லாவித வாசனை திரவியெல்லாம் போட்டு எப்படி வச்சிருந்தாரு? புழு வச்சிருச்சு. சரிங்களா? ஆண்டவர் அடிச்சாருன்னா எல்லாமே. பெருமை உள்ளவனே ஆண்டவர் நினைச்சார் உடனே அடிதான். பெருமையா இருந்தா என்னமா செய்வாரு? உடனே ஒரு தட்டு தட்டிடுவார். பெருமை இருக்கவே கூடாது. அந்த லூசிபர் பெருமையாக எழுப்பினான். தேவதூதன் தான், தேவனோடு இருந்த தேவனை துதித்தவர்கள் தான், பல்லவத்தில் இருந்தவர்கள் தான். அங்கேயும் கூட அவருக்கு உள்ள ஒரு மேட்டுமை வந்த போது உடனே ஆண்டவரை சித்தையில் தெரிந்தார். அல்லேலூயா. வானத்திலிருந்து விட தள்ளப்பட்டாயே என்று எசாயாவில் வாசிக்கிறோம். ஆகவே பெருமை இருக்கக்கூடாது. நேபுகாத்நேச்சார் பெருமையாக பேசுவோம். நான் கட்டின மகா பாபிலோன் உடனே அடி, உடனே மிருகமாயிட்டான், உடனே மிருகமாயிட்டான். உடனே அடி. அதனால பெருமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெருமை இருக்கக்கூடாது. சபையில் வந்தாலும் பெருமை இருக்கக்கூடாது. சிலர் என்ன செய்கிறார்கள்? சில நல்ல வசனங்கள் அணிந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் பெருமையாக பேசிக்கொண்டிருப்பார். சிலர் சேர்ல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு இருப்பாங்க. பெருமை தான். அடக்க ஒடுக்கமா உட்காரணும். ஆலயத்தில் வந்தா எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆலயத்தில் வந்தா அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்து இருக்கலைன்னா நீங்க பெருமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? சிலர் செயலாளர் உட்கார்ந்து அடுத்த சிலர் மேல கால வந்திருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் அல்லேலூயா. உங்களை தாழ்த்து நீங்க நான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மோசே கொண்டு அந்த ஜனங்களை என்ன செய்தாரு? தன்னை தாழ்த்தின மோசையை கொண்டு ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்துட்டார். இந்த மோசையை கொண்டு ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்ற 5 புஸ்தகங்களை அவனை கொண்டு எழுதினார். அல்லேலூயா. மோவாபின் சமனான வெளிகளிலே மோசையை கொண்டு கர்த்தர் எழுதினார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது.
ஆகவே தேவன் அந்த மோசை மறித்த போது கூட அவரை அடக்கம் பண்ணார். அல்லேலூயா. அப்ப நம்மை தாழ்த்தும் போது கடைசி வரைக்கும் நமக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. உங்கள் மரணம் வரைக்கும் அவர் நடத்தி மரணத்தில் கூட அவர்களை எழுதுவாரே மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அவர் அருமையாக பார்க்கிறார். எப்படி மற்றவங்க செத்துட்டானா அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. அவர் அருமையா பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. சோதனம். மூணாவது நம்ம கணக்கு சொல்லுவோம். தாவீது சொல்லுகிறார், சவுல் ராஜாவுக்கு நான் மருமகனாவதற்கு நான் ஏமாத்துறேன். 1 சாமுவேல் 18:18 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாவதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜீவன் ஏமாத்திரம், சிறுமையிலே என் தகப்பன் வம்சமும் ஏமாத்திரம் என்றான். தாவீது என்ன செய்றாரு? ரொம்ப தாழ்த்துறாரு. தன்னை தாழ்த்துறாரு, அவருடைய உயிர் ஜீவனை தாழ்த்துறாரு, அவருடைய குடும்பத்தை தாழ்த்துறாரு. தாவீது மிகவும் தாழ்மையானவர். அல்லேலூயா. ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதைய தெரிந்து கொள்வதே என்று சொன்னார். அப்புறம் அப்படி அவ்வளவு தாழ்மை. ஆலயத்தின் வாசற்படியில் கூட நான் உட்காந்துட்டு வந்துடுவேன். அவர் ராஜா. அவரெல்லாம் ராஜாவெல்லாம் சர்ச்சைக்கு வந்தால் என்ன செய்வாங்க? விசேஷமாக ஒரு சேரை கொண்டு போட்டு இதை உட்காருங்கய்யான்னு சொல்லி சேரை தொடச்சி அதில் ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க. ஆனால் அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? வாசல்ல உட்காந்துருக்கிறாரு. போதும். அல்லேலூயா. அப்படி தாழ்த்து தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தங்களை தாழ்த்துகிறத கௌரவமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேம் தாழ்வான இடம். உலகத்திலேயே தாழ்வான இடம் பெத்லகேம். அங்கதான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. தாழ்ந்த இடத்தில் பிறந்த இயேசு தான் நமக்கு பெரிய ரட்சிப்பை சிலுவையிலே கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையிலே அவன் நமக்கு பெரிய ஏற்பட்ட ரட்சிப்பை கொடுத்தா. நம்முடைய பாவ சாபங்களை சுமந்தா, நோய்களை சுமந்தா, சிலுவையிலே மரித்தார், ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மாநாடு நடந்ததுதான். ஒரு சாத்தான் மகாநாடு. என்ன நாடுமா? சாத்தான் மகாநாடு. இந்த சாத்தான்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவன் இருந்தான். தலைவன் என்ன செய்திருக்க இது நாள் வரைக்கும் என்ன செய்தின்னு கேட்டான். ஐயா, நாங்கள் இயேசுநாதரை கொன்னே புட்டோம் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? இயேசுநாதரை கொன்னே புட்டோம். அதனால அதெல்லாம் அப்படி முடிஞ்சு வச்சு அந்த சரித்திரத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா. அப்போ அந்த தலைவன் சொன்னானா, போனா உங்களை வச்சு என்னடா செய்ய முடியும்? ஏன் சொன்னாதானே கொண்டுட்டீங்க, கொல்லலாமா? கொல்லலாமா? அது பெரிய பாவம்டா, பெரிய பாவத்தை செய்துட்டீடா. முந்தி அவர் ஒருத்தர் தான் பிசாசை துரத்திக்கிட்டு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு? பிசாச அவர் ஒருத்தர் தான் துரத்தி இருந்தாரு. அவரை கொள்ள முடிய இப்போ உலகம் கூட எழுதுறான். எல்லாம் நம்மளை என்ன சொல்றான்? ஓ பிசாசே, சாத்தானே ஓடு. சின்ன பிள்ளைய கூட சாத்தானது, சாத்தானே ஓடு. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்க செய்யக்கூடாத காரியத்தை செய்யுங்க, அவரை கொண்டிருக்க கூடாது அப்படின்னு ஒரு நிலைய சொல்லுங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார். இந்த தாவீதை பார்க்கிறோம். தாவீது சிறுவயதிலிருந்தே அவன் ஒரு நல்ல விவசாயியாகவே இருந்தான்.
அவன் தேவனால் அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறான். அவன் யுத்த வீரனாக இருக்கிறான். யுத்த வீரன். அவன் அழகுள்ளவன், அழகான, அவனுடைய கண்கள் அழகான கண்கள். அல்லேலூயா. அவனுடைய நிறம் என்ன நிறம்? சோப்பு நிறம். அல்லேலூயா. சோப்பான நிறம். நல்ல அழகான ஒரு தாவீது. கோலியாத்தை என்ன செய்தான்? கொன்றவன். சிங்கம் கரடியை கொன்றவன். அவன் பலசாலியானவன். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்த காலத்தில் தாவீது இருந்தார்னா பெரிய ஒரு பத்திரிக்கை போட்டு தாவீது செய்த சாதனைகள், தாவீதின் சாதனைகள் அப்படின்னு போட்டு நிறைய போட்டுப்பாங்க. அந்த தாவீது அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இல்லையா? அத்தனை தாழ்த்தினான். நான் எம்மாத்திரம். சவுல் ராஜா, ராஜா ராஜாவுடைய மகளை கொடுக்குறேன்னா, என் மகளை உனக்கு தாரேன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? எம்மாத்திரம். ஜீவன் உயிர் எம்மாத்திரம். உள்ள விட்டா மூச்சு, வெளியே விட்டா போச்சு. இந்த ஜீவன் எம்மாத்திரம். யா எனக்கா உங்க மகளை கொடுக்குறிய? ராஜகுமாரத்தையே எனக்கு கொடுக்குறீங்களா? நான் எம்மாத்திரம். ஜீவன் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். நான் ஆடு வைத்து கொண்டு இருக்கிறவன் எனக்கா கொடுக்குறிய? தாழ்த்தினான். அல்லேலூயா. உண்மையை சொன்னான். இன்னைக்கு எல்லாம் நினைச்சுவாங்க. ஆகவே தாவீதை போல நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆடு மேய்த்தவனை ராஜாவாக உயர்த்தினார். ராஜாவாக உயர்த்தினார். ஒன்று. ரெண்டாவது தாவீது மறுபடியும் ஒரு தன்னை தாழ்த்துக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் மாத்திரம். அப்ப தாவீது வீடு இல்லாம காட்டிலேயே அடைகிறாரு. சில இருந்து காடுதான் அவர் வாழ்க்கை. காட்டுவாசி. என்ன வாசி? காட்டுவாசி. அப்படி காடுகளே அடைஞ்சு தெரிஞ்சு அங்கே படுத்து உறங்கி அங்கே சாப்பிட்டு எல்லாம் காடே அவருக்கு வாழ்க்கையா போச்சு. அப்புறம் அவர் ராஜாவாக வந்த பிறகு ஒரு வீடு கட்டுறாரு. என்னமா செய்யறாரு? கட்டி முடிச்ச உடனே ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமா, ஆசீர்வதிக்கிறார். 2 சாமுவேல் 7:16 உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி சொல்லும்போது தாவி சொல்றாரு, நான் எம்மாத்திரம். அப்படி அல்லேலூயா. என் வீடு எம்மாத்திரம். ராஜா வீடு நான் எப்படி கட்டிருப்பாரு? நம்ம மாதிரியா கட்டிருப்பாரு. அதனால கூட எவ்வளவு தாக்குறா இருப்பாங்க. அல்லேலூயா. தாக்குறா இருப்பாங்க. என்னுடைய மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தன்னை தாழ்த்துகிறது கவனமாக இருக்கும். அது என்னோட காரியம் சொல்றாரு, இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அப்ப அந்த ஆதியிலிருந்து அந்த கொண்டு வந்து வழிகளை நினைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அந்த ஆரம்பத்திலிருந்து மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவடைந்தும் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவில் நீங்கள் பங்கு பெறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன செய்யணும்? நடத்தி வந்ததெல்லாம் நினைத்து 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 எதெல்லாம் விட்டு போயிருக்கிறோம் அதெல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இது நிறைய குறிப்புகள் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கீங்க.
அதனால தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல. ஆண்டவர் சேர்ந்ததெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுங்க. இல்லையா? தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்துட்டு என்ன செய்வீங்க என்ன சொல்லி அதுல இருந்தே ஆரம்பிச்சு இப்படி வெளியே ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவரைக்கும் கொண்டுதான் இதுவரை நடத்தின உண்டு இனியும் உதவி செய்வார். இதுவரை உண்டு இனியும் உதவி செய்வார். ஐந்தாவதாக மேவிபோசேத் தாவீதினிடத்தில் உமது அடியான் எம்மாத்திரம் என்று சொன்னான். 9:8. அப்பொழுது அவனை வணங்கி தாவீது ராஜாவை வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்த்ததற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்று சொன்னான். பார்த்தீங்களா? செத்த நாயை போல் இருக்கிற அடியனை நீ நோக்கி பார்த்ததற்கு அடியான் எம்மாத்திரம் என்று மேவிபோசேத் தன்னை தாழ்த்தினான். மேவிபோசேத் யார் என்று கேட்டால் சவுல் ராஜாவினுடைய பேரன். சவுல் ராஜாவுடைய யோனத்தானுடைய மகன். இந்த சவுல் ராஜாவும் யோனத்தானும் இன்னும் அவனுடைய பிள்ளைகள் இன்னும் 2 பேர். சவுல் ராஜாவும் 3 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போனாங்க யுத்தத்தில். இந்த செய்தி வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் உள்ளவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவங்க அங்கே இருந்த வேலைக்காரி என்ன செய்யறா, இந்த மேவிபோசேத்தினுடைய காலகட்டம் நல்லா தான் இருக்கு, நல்ல பையனாக சிறு பையனாக இருக்கிறான். அவனை தூக்கி கொண்டு என்ன செய்யறான், அவனை கொண்டுட்டாங்க, நம்முடைய தாத்தாவை கொண்டுட்டாங்க, அப்பாவை கொண்டுட்டாங்க, சித்தப்பாவை கொண்டுட்டாங்க, பெரியப்பாவை கொண்டுட்டாங்க, நம்மளையும் கொண்டுருவாங்க, அடிச்சுருவாங்கன்னு சொல்லி இவா அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு என்ன செய்யறா, வீட்டில் இருந்து ஓடும் போது கீழே போட்டதுல கால் என்ன செய்ச்சு, முட்டு 2 அடிச்சு உடைஞ்சி கால் நடக்க முடியாம ஆயிடுச்சு. அப்படி போன போது அவன் காலமெல்லாம் அப்படி நொண்டியாவே நடந்துட்டு இருந்தான். தாவீது ராஜா வந்த பிறகு விசாரிக்கிறார், சவுலின் குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? இப்போ யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் எங்க இருக்கிறான், லோதேபார் என்ற வனாந்தரத்திலே மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்று சொல்லுகிற செய்தி வந்த போது அவனை அழைப்பித்து அவனுக்கு தகப்பனுடைய நிலங்களை என்ன செய்வனுக்கு தரப்பா, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் தாரேன், அவருடைய தோட்டத்தெல்லாம் தாரேன், வீடு வாசல் நான் தர்றேன், எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, ஆனால் நீ தினமும் என்னுடைய பந்தியில் என்ன செய்யணும், சாப்பிடணும் என்று சொல்லி அவனை அரண்மனையிலே வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தவனை ஆண்டவர் அழைத்து செழிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சாப்பிட கூட அவன் வேணும், சாப்பிட அவனுக்கு ஆகாரம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் நிறைவாய் கொடுத்தார். அல்லேலூயா. அதுவே அருமையானவர்களே, நம்ம தாழ்த்தணும். சொல்றான், ஒரு நாய், செத்த நாய் போல இருக்கிற என்னை விசாரிக்கிறதுக்கு எம்மாத்திரம் நீங்களும் கூட உங்களை தாழ்த்தும் போதே கர்த்தர் உங்களை செழிப்பாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வறுமைகளை மாற்றுவார், உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார், துன்பங்களை மாற்றுவார், உங்களுடைய எல்லா விதத்திலும் உங்களை செழிப்பாகவே நடத்துவார். அல்லேலூயா. செழிப்பாக இருப்பீர்கள், நட்டாக நீரோட்டா இருப்பீர்கள், வளர்ந்துட்ட தோட்டமாய் கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். அல்லேலூயா. ஆமா, ஆகவே இந்த நாளில் நாம் 5 பேரை குறித்து பார்க்கிறோம். 4 பேர் தான் 5 முறை சொல்லப்படுது.
இன்றைய தலைப்பு என்னவென்றால் எம்மாத்திரம் என்ற தாழ்மை வேண்டும் என்று பார்த்தோம். யோபுகள் என் பலன் எம்மாத்திரம் என்று தாழ்த்தினார். மோசே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து நான் எப்படி அழைத்து வருவேன், நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தினார். தாவீது சவுல் ராஜாவுக்கு நான் எப்படி மருமகனாய் நான் ஆவது என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். மீண்டும் தாவீது ஆண்டவரே இதுவரை கொண்டு வந்ததற்கும் என் வீடு நான் கட்டின வீடு எம்மாத்திரம் என்று தாழ்த்தினார். மேவிக்கோ சேர்த்து நாய் போன்ற அடியன் எம்மாத்திரம் என்று தாழ்த்தினார். இவர்களை கர்த்தர் யாக்கோபு தனது பத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த செய்தி மூலம் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.